நம்ம வந்து ராமேஸ்வரத்தோட கடைக்கோடியில இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டோட எண்டு இது. ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலோன் வருது, கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர்ல சிலோன். இங்க பாத்தீங்கன்னா தூண் பாருங்க, இந்த தூண் மாதிரி சிலோன்ல ஒரு தூண் இருக்கு. இங்க இருந்து 18 கிலோமீட்டர்ல ஒரு தூண் இருக்கு. இதுவும் அதுவும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். அது என்ன குறிக்குதுன்னா, இங்க பக்கத்திலே ஒரு நாடு இருக்கு. நம்ம 18 கிலோமீட்டர் கடந்து போனா சிலோன்ற அந்த கண்ட்ரியை நம்ம ரீச் பண்ண முடியும். இதுல இன்னொரு வரலாற்று சிறப்பு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ராமர் பாலம் இருக்கு. அந்த திட்டு தெரியுது இல்லைங்களா, அது ராமர் பாலம்னு சொல்றாங்க. அந்த ராமர் பாலத்து வழியா தான் ராமர் வந்து ராவணனை வதம் செஞ்சுட்டு, அந்த டைம்ல வந்து அந்த வதம் செஞ்சிருக்கும் போது அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு தான் ராமநாதபுரம் ராமநாத சுவாமிகள்ல ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல அந்த தோஷத்தை கழிச்சாருன்றது வரலாறு சொல்லுது. உலகம் ஃபுல்லா இந்த இடத்துல வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு போறாங்க ஈஸ்வரரை, ராமநாதீஸ்வரரை. இந்த தருணத்துல இந்த பதிவை நான் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க கனிவான பார்வைக்கு இப்ப நீங்க சுத்தி பார்க்கலாம். உலகம் ஃபுல்லா அந்த சுற்றுலா தலமா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு போறாங்க. அதை உங்க பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.